தமிழக வெற்றி கழகம் இதை சுத்தி பேசப்படக்கூடிய விஷயங்கள் அதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு? ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்று சொல்றாங்க. பாமகவோட ரகசிய பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, அதிமுகவோட ரகசிய பேச்சுவார்த்தை நடத்துனாங்க. பாஜக அதிமுக கூட்டணி எப்படியாவது தமிழக வெற்றி கழகத்தை தங்களுடைய கூட்டணிக்குள்ள இழுக்க முயற்சிக்கிறது. கட்டத்துக்கு மேல அதிமுகவுக்கு நடந்தது போல ஒரு அழுத்தம் கூட கொடுக்கப்படலாம் அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் பேசப்படுது. இதெல்லாம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது மதுரையில ஒரு போஸ்டர் வந்து ஒட்டப்பட்டது. 1,10,000க்கும் அதிகமான வாக்குகளை பெற்று விஜய் அவர்கள் வந்து வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லி. அப்போ மதுரையை விஜய் அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்காரா? மதுரையில தான் அவர் வந்து போட்டியிடுவாரா? இல்ல அவருடைய சுற்றுப்பயணத்தை மதுரையிலிருந்து ஆரம்பிக்கிறாங்களா? அப்ப மதுரையை விஜய் அவர்கள் தேர்ந்தெடுத்தா எம்ஜிஆர் பாணியை அவர் பின்பற்றாரா? எம்ஜிஆர் அவர்களுக்கு, ஜெயலலிதா, பல தலைவர்களுக்கு மதுரை வந்து ஒரு வெற்றி பாதையை கொடுத்திருக்கு. விஜய் அவர்கள் எம்ஜிஆர் பாணியிலேயே அந்த வழியிலேயே வந்து மதுரை வந்து அவருக்கும் ஒரு சென்டிமெண்டான இடமா அமையுமா, வெற்றி கொடுக்குமா அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் பேசுபொருளாகி இருக்கு. இதுல ஒரு வருமான வரித்துறை அதிகாரி வேற நேற்றுக்கு ரிசைன் பண்ணியிருக்காரு, ராஜினாமா பண்ணியிருக்காரு. இதை பத்தி தான் இந்த வீடியோக்குள்ள பேச போறோம். வீடியோக்குள்ள போகலாம். நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த விஷயத்தையெல்லாம் பத்தி நம்ம ஒரு கருத்துக்களை, நம்மளுடைய விமர்சனங்களை இங்க பதிவு பண்றதுக்கு முன்னாடி மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் வந்து ஒரு டிஜிட்டல்ல ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுத்திருந்தாரு. அதுல வந்து இந்த மெயினாவே வந்து இந்த மதுரையில ஒட்டப்பட்ட அந்த போஸ்டர் பத்தின கேள்விகள் தான் முழுக்க முழுக்கவே அவர்கிட்ட கேட்கப்பட்டிருந்தது. அதற்கு ஆரம்பிக்கும் போதே அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு போஸ்டர் யாரோ ஒட்டின போஸ்டர், அது தாவேக்கா ஒட்டல, அபிஷியலா யாரு ஒட்டினாங்கன்னு கூட தெரியாது. அப்படி இருக்கும்போது தாவேக்காவால உத்தரவிடப்பட்டு ஒட்டப்பட்டதா அப்படின்னும் தெரியாது. அப்படி இருக்கும்போது அதை பத்தி எல்லாம் பேசலாமா? விஜய் அவர்கள் வந்து அபிஷியலா அறிவிக்கல, எங்க போட்டியிட போறேன், இல்ல சுற்றுப்பயணத்தை எங்கிருந்து ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு அபிஷியலா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்காத வரைக்கும் இது ஒரு விஷயமா வந்து நம்ம ஜேர்னலிஸ்ட் உட்கார்ந்து பேசலாமா அப்படிங்கறதான் அவருடைய ஆரம்பத்திய ஸ்டேட்மெண்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நெறியாளர் விடாம அவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு மதுரை வந்து ஒரு சென்டிமெண்டான இடம், அவர் வந்து அங்க பயணத்தை தொடங்கினாரு, விஜய் அவர்களும் அதே பாணியில பயணத்தை தொடங்குறாரு அப்படிங்கும்போது மணி அவர்கள் வந்து ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டாரு. தயவு செஞ்சு கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த பேட்டி முழுக்க முழுக்கவே அவர் கொடுத்ததுல வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஒரு ஒரு பேரதிசயம் மாறி அவரோட இடத்த யாராலையுமே ரீச் பண்ண முடியாது, தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் கம்பேர் பண்ணி பேசாதீங்க அப்படிங்கறத அவருடைய மெயின் பாயிண்டா இருந்துச்சு இந்த விஷயத்துல. அதையெல்லாம் தாண்டி என்ன சொன்னார் அப்படின்னா, விஜய் அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணிக்கு போவதற்கு வாய்ப்பே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். இன்னும் 10-11 மாசம் இருக்கும்போது என்ன வேணா நடக்கலாம் அதுல. ஆனா அந்த கூட்டணிக்கு போவதற்கான வாய்ப்பு எத்தனை சதவீதம் இருக்கு அப்படின்னா 10% தான் இருக்கு. தனித்து போட்டியிடுவதற்கான, அதாவது தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிடுவதற்கான வாய்ப்பு தான் வந்து 90% இருக்கு அப்படிங்கிறத அவர் பதிவு பண்ணியிருந்தாரு. அதை அடுத்து அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தனித்து போட்டியிட்டு அவருக்கு வெற்றி கிடைக்க போவது இல்ல. குறிப்பிட்ட சதவீதம் வாக்குகளை தான் அவர் பெறுவாரு. கிட்டத்தட்ட வியூக வகுப்பாளர்கள் சொல்லுவது போல, பிரசாந்த் கிஷோர் அவர் ஒரு பேட்டியில கூட தந்தி டிவியில கொடுத்த பேட்டியில சொல்லியிருந்தார் போல 15 to 20% வாக்குகளை பெறுவார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுல அந்த கருத்துல நான் உடன்படுறேன். கிட்டத்தட்ட 15% வாக்குகளை விஜய் பெறுவார் அப்படிங்கிறது மணி அவர்களுடைய கருத்தாக இருக்கு. இந்த 2026 தேர்தல்ல தனித்து போட்டியிட்டால் விஜய் 15% வாக்குகளை பெறுவாரு அப்படிங்கிறது அவருடைய கருத்தா இருக்கு. அப்படி பெற்றா 2026 தேர்தல் களம், அதாவது ஆட்சி அமைக்க போறது குறைஞ்ச வாக்கு வித்தியாசத்துல திமுக ஆட்சி அமைக்கும். ஆனா அது வந்து தொங்கு பாலம் போன்ற ஒரு ஆட்சி தான் 2026ல கண்டிப்பா விஜய் தனித்து போட்டியிட்டால் தொங்கு பாலம் போன்ற ஒரு ஆட்சி முறை தான் வந்து 2026ல தமிழக சட்டமன்றம் இருக்கும் அப்படிங்கிறது அவருடைய கருத்தா இருக்கு. ஆனா அதிமுக பாஜகவோடு கூட்டணி போனா அவருக்கு சில எம்எல்ஏக்கள் கிடைக்கலாம். ஆனா வெற்றி கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. அவர் மீதான, விஜய் மீதான பார்வையும் மாறுபடும் அப்படிங்கிறதும் அவருடைய கருத்தாக இருக்கிறது. விஜயை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த நெறியாளர் கேட்கும்போது கண்டிப்பா, ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட 10-15%, 15 to 20% பிரசாந்த் கிஷோர் அவர்கள்லாம் சொன்னாரு. அவ்வளவு சதவீத வாக்குகளை அவர் பிரிப்பாரு அப்படிங்கும்போது கண்டிப்பா எல்லா கட்சிகளுமே பதறதான செய்வாங்க அப்படிங்கறதான் அவருடைய கருத்தாக இருக்கு. எத்தனை சதவீத வாக்குகளை பெற போறாரு அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். அதுல இன்னொரு முக்கியமான விஷயமா சொல்லியிருக்காரு மணி அவர்கள். என்ன அப்படின்னா, அவர் இன்னும் களத்துக்கே வரல, அவர் கால் மண்ணிலேயே படல, அவர் வந்து களத்துக்கு வந்து சுற்றுப்பயணம் போக இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. ஆலோசனை கூட்டங்கள், தேர்தல் பணிகள்ல அவர்
அவரு ரொம்ப சுறுசுறுப்பா ஈடுபடும் போதுதான் மக்கள் அவரு குடுக்குற ஆதரவ பார்த்து தான் நம்ம வந்து கணிக்க முடியும். இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. இப்போதைய ஸ்டேட்மென்ட்ல இது மட்டும் தான் சொல்ல முடியும் அப்படிங்கிறது தான் அவருடைய பேட்டியாக இருந்துச்சு. ஆக மொத்தத்துல மணி அவர்களுமே வந்து விஜய் அவர்களுடைய கால் இன்னும் மண்ணிலே படல அப்படிங்கிறத உறுதிப்பட சொல்லிட்டாரு. கண்டிப்பா களப்பணி ஆற்றணும். விஜயகாந்த், எம்ஜிஆர் போன்ற நடிகர்கள வந்து முன்னுதாரணமா எடுத்துக்கிட்டு நானும் வந்து அடுத்த எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. எம்ஜிஆர் இடத்த யாராலையுமே ரீப்ளேஸ் பண்ண முடியவே முடியாது அப்படிங்கிறத உறுதிப்பட சொல்லியிருக்காரு. விஜய் அவர்கள் எம்ஜிஆர் மட்டுமே ஏன் வந்து எடுத்துக்கிறீங்க? நடிகர்ல இருந்து அரசியலுக்கு வந்தவங்கல சிவாஜி அதே காலத்துல வந்த சிவாஜி அவர்களுடைய நிலை என்ன ஆயிற்று? இதையெல்லாம் பார்க்கணும் நீங்க அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. சரி, நம்ம இப்ப இந்த நம்மளுடைய பார்வை இந்த தமிழக வெற்றி கழகத்தின் ஆரம்பத்துல இருந்து இன்று வரைக்கும் அப்படிங்கிறது போனா கிட்டத்தட்ட 1.5 வருஷத்தை நெருங்கிட்டாங்க. 1.5 வருஷத்துல அவங்க என்ன சாதிச்சிருக்காங்க அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் ஒரு மிக பெரும் பேசு பொருளாக இருக்கிறது. அப்ப அடுத்த பாஜகவா பேசு பொருளா மட்டும் இருக்கும், வாக்கு வாங்காதா அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். ஏன் அப்படின்னா யங்ஸ்டர்ஸ் உடைய ஆதரவு இருக்கு, சிறுபான்மையினரின் வாக்கும் வந்து அவருக்கு கிடைக்க பெறும் அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா திமுக ஆட்சி செய்யும் போது திமுகவுக்கு மாற்று அப்படின்னு அதிமுக போடுவாங்க, அதிமுக ஆட்சி செய்யும் போது அதிமுக மாற்றுன்னு திமுக போடுவாங்க. இப்படி மாறி மாறி போட்டுட்டு இருந்தவங்களாம் இந்த இரு கட்சிகளுக்கும் மாற்று அப்படின்னு விஜய தான் பார்ப்பாங்க அப்படிங்கறதுதான் பெரும்பான்மையான அரசியல் விமர்சகர்களுடைய திறனாய்வாளர்களுடைய கருத்துக்களா இருக்கு. சோ மணி அவர்களும் அதே தான் சொல்லியிருந்தாரு. அதையெல்லாம் தாண்டி சிறுபான்மையினர் வாக்கு வரும், யங்ஸ்டர்ஸ் வாக்கு வரும், அதையெல்லாம் தாண்டி அந்த மக்கள் மன்றம், விஜய் ரசிகர் மன்றத்துல இருந்து வந்தவங்க அவங்களுடைய ஏஜ் வைஸ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு 30ல இருந்து 50 வயசுக்குள்ள இருக்கும்னு வைங்களேன். அப்ப அவங்களுடைய வாக்குகளும் அறுவடையாகும் விஜய் அவர்களுக்கு. இப்ப ஒரு குடும்ப தலைவர் ஒருத்தர் வந்து விஜய் அவர்களுக்கு நிர்வாகியா இருக்காரு, இல்ல தொண்டரா இருக்காரு, நீண்ட நெடிய காலமா வந்து அவருடைய ரசிகர் மன்றத்துல இருந்து வந்திருக்காரு அப்படிங்கும்போது கண்டிப்பா ஒரு குடும்ப உறுப்பினர்களை வாக்களிக்க செய்வார் இல்லையா? அப்படி கன்வெர்ட் ஆகக்கூடிய வாக்குகளை எண்ணிக்கையை வச்சுதான் நம்ம வந்து அந்த சதவீதத்தை கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுதான் எல்லாருடைய பார்வையாகவும் இருக்கு. ஆனா இது எல்லாத்துக்குமே விஜய் அவர்கள் செய்ய வேண்டிய ஒரு மிகப்பெரும் விஷயம் என்னன்னா, களப்பணி ஆற்றணும், மக்களை சந்திக்கணும், இயல்பு நிலைக்கு வரணும். ஒரு அரசியல்வாதி, ஒரு பொது வெளியில இருக்கக்கூடிய ஒரு பொது மனுஷன் எப்படி வந்து இப்ப தமிழ்நாட்டுல ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் குரல் கொடுப்பாரு, தட்டி கேட்பாரு, அவருடைய விமர்சனத்தை அவருடைய கண்டனத்தை பதிவு பண்ணுவாரு இல்லையா? அந்த மாதிரி ஒரு இயல்பு நிலைக்கு விஜய் அவர்கள் முதல்ல வரணும். அதுக்கப்புறம் ஒரு அரசியல்வாதி ஆகட்டும். இன்னும் ஒரு அரசியல்வாதியாகவே ஆகல அப்படிங்கறதா மணி அவர்கள் உட்பட எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. நம்மளுடைய கருத்துமே அதுதான். அரசியல்வாதி நான் படத்தை முடிச்சுட்டு வருவேன்னு சொல்லிட்டு எதுக்குமே கண்டனம் பதிவு பண்ணாம இருக்காரு. செலக்டிவா சில விஷயங்களுக்கு மட்டும் கண்டனத்தை பதிவு பண்ணுவாங்க, அறிக்கையை விடுவாரு. நேரடியாக சோசியல் மீடியால ரியாக்ட் ஆகுற விஷயங்களுக்கு அடுத்து உடனே பதில் வரும் தாவேகாவில இருந்து. பொதுச் செயலாளரோ இல்ல யாரோ ஒருத்தர் புசி ஆனந்தோ அறிக்கை விடுறாங்க. ஆனா விஜய் அவர்கள் பேசணும்னு தமிழிசை சவுந்தரராஜன் சொல்றாங்க. விஜய் அவர்கள் சொன்னாரா? பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு விஜய் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க தொனியே எப்படி இருந்துச்சு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படி ஒரு நபர் சொல்றாங்க அப்படிங்கும்போது அதுக்கு கூட ஒரு அறிக்கையை வெளியிடல. அட்லீஸ்ட் வழக்கம் போல பொதுச் செயலாளராவது ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கலாம். இப்ப அறிக்கையை வெளியிடல அப்படிங்கும்போது பாஜக பார்த்து பயப்படுகிறதா தமிழக வெற்றி கழகம்? பயப்படுகிறாரா விஜய்? அழுத்தம் கொடுக்கப்படுகிறதா பாஜகவில இருந்து? அதுக்கு அடங்கி போகிறார்களா அப்படின்னு பல்வேறு சந்தேகங்கள் எழாம இல்ல. இன்னொரு பக்கம் அதிமுக பாஜக கூட்டணிக்கு விஜய் அவர்கள் போவாரான்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. நாம் தமிழர் தனித்தே போட்டிடுறாங்க. இப்போதைய நிலை என்ன அப்படின்னா 4 முனை போட்டி தான் வந்து தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026ல இப்போதைய நிலைப்படி 4 முனை போட்டி தான் தமிழக சட்டமன்ற தேர்தல்ல. திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, நாம் தமிழர் தனியா போட்டியிடுது, தமிழக வெற்றி கழகம் தனியா போட்டியிடுறாங்க. அப்படிங்கும்போது வாக்குகள் பெருவாரியாக பிரியும். அப்ப தொங்குபாலம் சட்டமன்றம் தான் அமையும் அப்படிங்கிறதான் கருத்துக்களா பலருடைய கருத்துக்களாக இருக்கு. இன்னும் 10-11 மாதங்கள்ல என்ன வேணா நடக்கலாம் அப்படிங்கும்போது என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படிங்கிறத பார்த்துதான் நம்ம வந்து அதற்கு பிறகு கணிக்க முடியும். சரி, தமிழக வெற்றி கழகத்துல நடந்திருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் மாற்றங்கள் என்ன அப்படின்னா, கோவையை சேர்ந்த வைஷ்ணவி வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு மறுக்கப்படுகிறது, குறிப்பா பெண்களுக்கு அங்க மதிப்பு இல்ல, தமிழக வெற்றி கழகம் என்பது இன்னொரு பாஜக தான் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் முன்னிலையில திமுகவுல இணைஞ்சிருக்காங்க. சரி, அவங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறத எல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்கணும். வைஷ்ணவி அவர்களை தாவேகா புறக்கணிச்சுச்சு அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் வச்சிருந்தாங்க. சமீபத்துல நடந்த அந்த பூத் கமிட்டி மாநாடு அதுல கலந்துக்கிறதுக்காக அவங்க வந்த போது அவங்களை கலந்துக்க வந்து அவங்க மறுக்கப்பட்டிருக்காங்க. 18 வயது பூர்த்தி அடையாத நபர்கள் எல்லாம்
தான் வந்து அந்த மாநாட்டுக்கு அழைச்சிட்டு போகும்போது வைஷ்ணவியை அங்க புறக்கணிச்சிருக்காங்கங்கிறது அவங்களுடைய மிகப்பெரும் வருத்தமாக இருந்திருக்கிறது. இதெல்லாம் நடந்த பிறகுதான் இந்த முடிவு எடுத்திருக்காங்க. அவங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இனி திமுகவுல பயணிக்க போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இவ்வளவு ஷார்ட் பீரியட், அதாவது ஒரு வருஷ பீரியட்லயே புதிதாக தொடங்கப்பட்ட தமிழக வெற்றி கழகத்துல இருந்து அவங்க விலகி ஒரு திமுக அப்படிங்கிற ஒரு கட்சிக்கு போயிருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஸ்டேபிலிட்டி எப்படி இருக்கு, அவங்க கொள்கை சித்தாந்தம் எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து தான் வந்து நம்ம பார்க்கணும். சரி, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அருண்ராஜ் அப்படின்னு வருமான வரித்துறை அதிகாரியாக இருந்த, அது போக தமிழக வெற்றி கழகத்துல விஜய் அவர்களுக்கு ஆலோசகராகவும் இயங்கி வந்த அருண்ராஜ் அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு. மத்திய நிதி அமைச்சகமும் வந்து அதுக்கு ஒப்புதல் அளித்திருக்கிறது. அந்த ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டு விட்டது. பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு. இனி என்ன அப்படின்னா, இனி அபிஷியலாகவே தமிழக வெற்றி கழகத்துல அவர் வந்து ரொம்ப தைரியமா இயங்கலாம். அப்படிங்கும்போது புஷி ஆனந்த் அவர்களுக்கு அடுத்தபடியான இணை பொதுச் செயலாளர் அல்லது துணை பொதுச் செயலாளர் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு பதவி வந்து கொடுக்கப்பட இருக்கு. அவர் தமிழக வெற்றி கழகத்துல இணைய போறார் அப்படிங்கிற அதிகார தகவலும் வந்து வெளியாகிருச்சு. வருமான வரித்துறை அதிகாரியாக இவ்வளவு நாட்கள் பயணிச்சிருக்கிறாரு. அந்த பயணப்படும் போதே விஜய் அவர்களுக்கு ஆலோசகராகவும் செயல்பட்டிருக்காரு. அப்போ அவருடைய அந்த வருமான வரித்துறை துறையில இவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, இவர் ஒரு அரசியல்வாதிக்கு பக்கபலமா இயங்கிக் கொண்டிருக்கிறார், ஆதரவாக செயல்படுகிறார் அப்படின்னு கூட செயல்படக்கூடிய அதிகாரிகள் வந்து குற்றச்சாட்டுகளை வச்சதன் அடிப்படையில தான் அவர் இந்த முடிவை எடுத்திருக்கிறதாகவும் தகவல் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. சரி, மதுரையில ஒரு போஸ்டர் ஒட்டப்பட்டுச்சு. அந்த போஸ்டர் ஒட்டப்பட்டது யாரால அப்படின்னா, சமீபத்துல ஷூட்டிங்காக மதுரை போன விஜய் அவர்கள் மதுரை போயிருந்தாரு. அப்போ முன்னாள் மாவட்ட செயலாளர் வந்து விஜய் அவர்களை சந்திப்பதற்காக ரொம்ப முற்பட்டாரு. அப்போ வந்து அவர் மீது பாதுகாப்புல இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து கன்னை எடுத்து மிரட்டுதல் துணியில இது பண்ணதை வந்து நம்ம பார்த்திருந்தோம். கண்டனங்களை எல்லாம் பதிவு பண்ணாலும் எந்த ஆக்ஷனும் கிடையாது. அந்த நபர் தான் இந்த போஸ்டரை எல்லாம் ஒட்டியிருக்காரு. அவர் வந்து எம்ஜிஆர் போல விஜய் அவர்கள் மதுரையில போட்டியிடணும், சுற்றுப்பயணத்தை மதுரையில இருந்தா துவங்கணும், வெற்றி கிடைக்கும் அப்படின்லாம் வந்து ஒரு நம்பிக்கையோட இந்த போஸ்டர் ஒட்டியிருக்காரு. அவர் உட்பட பல நிர்வாகிகள். என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகத்தின் அடுத்த நடவடிக்கைகள் என்ன, விஜய் அவர்கள் எப்போ வந்து களத்துக்கு வந்து செயல்பட போறாரு, சுற்றுப்பயணத்தை எப்ப மேற்கொள்ள போறாரு அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். சின்னம் தொடர்பான ஆலோசனைகளும் போயிட்டு இருக்கு தமிழக வெற்றி கழகத்துல. இந்திய தேர்தல் ஆணையத்தால 190 சின்னங்கள் பொது சின்னங்களாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அந்த சின்னத்துல ஏதோ ஒரு சின்னத்தை தேர்ந்தெடுத்து நம்ம தேர்தல் ஆணையத்துல தமிழக வெற்றி கழகம் கேட்கும் போது அவங்க வந்து எந்த ஆட்சேபனையும் இல்ல, வேற எந்த கட்சிக்கும் அது ஒதுக்கப்படாத சின்னமா தான் இருந்தாதான் இந்த 190 சின்னங்கள்ல வழங்கப்பட்டிருக்கும். அதன் அடிப்படையில கொடுப்பாங்க. இந்த சின்ன தேர்வு அப்படிங்கிறது மக்களிடையே போய் ரீச் ஆகக்கூடியதா இருக்கணும். இந்த சின்னத்தை நினைக்கும் போது விஜய் அவர்கள் தொடர்பு படுத்தி பாக்குற மாதிரி விஜய் அவர்களுக்கு நெருக்கமான ஒரு சின்னமாவும் இருக்கணும். அவர் நடித்த படங்களை கம்பேர் பண்ணி பாக்குறபடியாக இருந்தாலும் நல்லது அப்படிங்கிற மாதிரியான தேடுதல்ல அவங்க ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் வந்து சொல்லப்படுது. அந்த 190 சின்னங்களுடைய அந்த புகைப்படத்தை உங்களுக்கு நான் இந்த வீடியோல போடுறேன். அதுல வந்து அருவா, டார்ச் லைட்டு, ரெட்டை இலை கூட இருக்கு. தேர்தல் ஆணையத்துல அந்த வழக்கு பெண்டிங்ல இருக்கிறதுனால பல்வேறு சின்னங்கள் இருக்கு. விசிலு, கிரிக்கெட் பேட்டு, ஃபுட்பால் மேட்டு, டார்ச் லைட்டு, அப்புறம் இந்த விவசாயிக்கு கரும்பு இருக்கிற அருவா, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு. அவங்க என்னத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க, எந்த சின்னத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க தாவிகாவினர், அது அவங்களுக்கு வந்து வழங்கப்படுதா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து வந்து அபிஷியலான ஸ்டேட்மெண்ட் வந்தோடனே நம்ம அது குறித்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.